ஏயா கம்பவுண்டர, நாம என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல, இந்த கிராமத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். குடும்ப கட்டுப்பாடுன்னு சொன்னாலே அவன் அடிக்க வரான். அது மட்டுமா, நேத்து ஒருத்தன் நிரோத்து கிட்ட வந்தான். ஆஹா, இவன் ஒருத்தனாவது திருந்துட்டானேன்னு சொல்லி நான் 2 நிரோத்து கொடுத்தேன். அதை வாங்கியவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? பழல் ஊதி பறக்க விட்டா. அடப்பாவிகளா. வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. இந்த கிராமத்துல யாருமே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்களாமே. ஆமாங்க. அதனால நான் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்னைக்கு பண்ணிக்க போறீங்க? அதுக்கு முன்னால கவலையே படாத, 2 கிலோ அரிசி 60 ரூபாய் தானே, தந்துடுறேன். அது இல்லீங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதனால உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கையாலேயே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உன்னை செருப்பாலே அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இங்கிருந்து என் புருஷன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி கண்டவனெல்லாம் என்ன பார்த்து கேள்வி கேட்பானா? சுமதி அம்மா, உங்க புருஷன் இப்ப எங்க இருக்காரு? ஏன் அவரை விட்டு பிரிஞ்சீங்க? அது ஏன்பா கேக்குற? அது ஒரு பெரிய கதை. இந்த ஹோட்டல்ல யாரு ரூம் எடுத்து தங்கினாலும் அவங்களுக்கு நான் தான் மாலிஷ் போடுறது வழக்கம். சார், நம்ம காட்பாடி ஊரு இருக்கே, அது மாதிரி ஊரு வரவே வராது சார். அருமையான ஊரு. இருங்க சார், இருங்க. என்ன மண்ட ஓட்டுல இறங்க வேண்டாமா? அடாடாடா அடாடாடாடா, பாடியாது இது மாதிரி இந்தியாவுல பாடியை நான் பார்த்ததே இல்ல சார். தாரா சிங் பாடி மாதிரி ரொம்ப பிரமாதம். அடேங்க அப்பா, இந்த இடத்துலயே 1 கிலோ என்ன பிடிக்கும் போல இருக்கே. ஆஹா ஆஹா. ஏன் சார், இந்த ஊருக்கு எதுக்காக வந்தீங்க? ஒரு பொண்ணு கிடைக்குமா உங்க பையன் கல்யாணத்துக்கு? எனக்கியா? உங்களுக்கா? ஏற்பாடு பண்றேன். முதல்ல மாலிஷ் போட்டதுக்கு பணத்தை எடுங்க. இந்த 2 ரூபாய் ஜாஸ்தியா? ஜாஸ்தியா? ஏன் சார், ஷூவுக்கு பாலிஷ் போட்டாலே 5 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் உங்க உடம்புக்கு மாலிஷ் போட்டிருக்கேன், அதுவும் தாரா சிங் உடம்புக்கு 20 ரூபாய் கொடுங்க சார். ஏண்டா மாலிஷ் போட்டா மாமாவா? மூஞ்சிய பாரு, லாரி டயர்ல மாட்டின அலுமினிய பாத்திரம் மாதிரி இவ்வளவு நெளிவு. உடம்ப பாரு, சுடுகாட்டுல எரியும் போது சூடு தாங்காம எந்திரிச்சு வந்த மாதிரி ஒரு உடம்பு. இந்த உடம்புக்கு நாங்க மாலிஷ் போடணும். 2 ரூபாய் ஜாஸ்தியா? 2 விரல வச்சு முறுக்குன்னு விழா எலும்பு காணா போகும். 3 விரல வச்சு முறுக்குன்னு முதுகெலும்பு காணா போகும். 5 விரல வச்சு அமுக்குனா நீயே காணாம போவ. ஏ குதிட்டா குளிடா. இவர் பாடுறாரு, நான் கேக்குறேன். யோ, இந்த லாட்ஜே வேணாம் ஐயா, என்ன போட்டு அடிக்கிறான் ஐயா. பழையபடி ஆரம்பிச்ச உன் வேலைய, இதுக்கு தான் உன்னை உள்ளே விடுறதில்ல. யோ, புடிச்சு இழுத்துருவா இந்த ஆளை. யோ, அவர் இல்லையா, அவர் ரூம்ல தங்கி இருக்காரு. இந்த ஆளை புடிச்சு இழுத்துருவாயா? ஏய் காட்பாடி, உன்னை இரு. யோ, ஏயா தடுமாறுறீங்க? இதுதான் என் வீடு. மா, என்னங்க இந்த பாருங்க, உங்க வீட்டுக்கார் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அடிக்கடி குடிச்சிட்டு வந்து லாட்ஜ்ல தகராறு பண்றாரு. இதனால எங்க பிசினஸே ரொம்ப பாதிக்குது. இனிமே இது மாதிரி பண்ணாருன்னா நாங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். சொல்லிட்டு போறதுதான் வந்தோம், ஜாக்கிரதை. வாயா. பெரிய லாட்ஜ். குடிச்சிட்டு மானத்தை வாங்குறீங்கன்னு சொல்றேன். உங்ககிட்ட காசு தான் வாங்க முடியல, மானத்தையாவது வாங்குறேன். ஐயோ, பைய தூக்கிட்டு போறான். மாலிஷ் இது சி போலீஸ். ஏங்க பை இங்க இருக்கு. பை இங்க இருக்கு. வர வர உங்க அட்டகாசம் தாங்க முடியல. ஒண்ணு குடிச்சிட்டு அடிக்கிறீங்க, இல்லன்னா அடிச்சிட்டு குடிக்கிறீங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா என் கழுத்தை நீட்டியா இருக்க மாட்டேன். நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? உங்க அப்பா என்ன சொன்னா? அண்ணா சமாதிக்கு பின்னால 1000 ஏக்கர் நிலம் இருக்குன்னா தண்ணியில நம்பிட்டேன். போத தெளிஞ்சு போய் பார்த்தா அண்ணா சமாதிக்கு பின்னால 1000 ஏக்கர் நிலமே இல்ல, கடல் தண்ணி தான் இருக்கு. ஃப்ராட் ஃபாதர். அனாவசியமா எங்க அப்பா வெளுக்காதீங்க. உங்க அப்பாவை தான் எடுக்க முடியும், உங்க அம்மா வெளுத்தா தப்பு. இங்க பாருங்க, இனிமே நம்ம 2 பேருக்கு ஒத்து வராது. விவாகரத்து பண்ணிருவீங்களா? இல்ல, உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன். அப்பவாது உங்களுக்கு புத்தி வருதான்னு பாக்கிறேன். ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு புருஷன் வேலி மாதிரி. அது இல்லன்னா இப்படி கண்ட மாடுங்கள்லாம் நுழையுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப சேர்ந்துட வேண்டியதானே? நானா சேர மாட்டேங்கிறேன், அந்த ஆளு திருந்த மாட்டேங்கிறானே. எனக்கு வேணும் வேணும் ஆசை வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன திருவிளையாடல் படம் பாத்தியா? ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்ட? அதான் தினமும் காதல் பண்றோமே. நான் அது சொல்லல. எங்க வீட்டுல நான் எப்பவுமே காய்கறி வெட்டினதே இல்ல. அப்புறம் அம்மி அரைச்சதே இல்ல. அப்புறம்
குழம்பு வச்சதே இல்ல. அப்ப நீ பொம்பளையாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. என்னது? பின்ன பொம்பளைங்களுக்கு தெரிய வேண்டிய எந்த வேலையும் உனக்கு தெரியலையே. என்ன சத்தம்? ஐயோ என்ன ரத்தம்? ஐயோ புள்ள அழுவுதே. டேய் அழுவும்படியா என்னடா செஞ்ச? தாத்தா நான் ஒண்ணும் பண்ணல தாத்தா. காய வெட்டுறேன்னு கைய வெட்டிக்கிட்டா ரத்த குழம்புதான். வாய மூடுற ராஸ்கோல். அம்மா நீ எந்திரி, நான் சமையல் பண்றேன். நீங்க சும்மா இருக்கு தாத்தா. பொதி மாடு மாதிரி 2 மருமகளை வச்சு நீங்க சமைச்சீங்கன்னாக்க ஊர்ல இருக்கவன் காரி துப்புவான். அவன் காரி துப்புறா தும்முறான். அத பத்தி எனக்கு என்னடா? விலகு. சும்மா நான் சமையல் பண்றேன். நீங்க சும்மா இருங்க. 20 வருஷமா நீங்க சமைச்சது போதும். வாங்க முதல்ல. மகாலு ஏன் மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்க? இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா நான் என்ன பண்றது? இன்னும் 3 மூளை இருக்குல்ல, ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு அழுங்க. அட யாரா இவ? எதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நான் உங்க தாலி கட்டின பொண்டாட்டி. நான் அத சொல்லல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு அழுகுற? ஆமா, படிச்சவங்களாச்சே பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சுக்குவீங்கன்னு தான் உங்களுக்கு வாக்குப்பட்டேன். இப்படி பட்டிக்காட்டிலே இருக்க போறேன்னு தெரிஞ்சதா உங்களுக்கு கழுத்து நீட்டிருக்கவே மாட்டேன். நீ இப்படி பட்டணம் உயிரிழப்புன்னு தெரிஞ்சதா நானும் உன் கழுத்துல தாலி கட்டிக்கவே மாட்டேன். நான் ஒண்ணு உங்க மேல விடுதே என்ன கட்டிக்கங்கன்னு கெஞ்சல. இப்ப என்ன பட்டணத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? அறிவு இருக்கு அவனுக்கு? நான் படிச்சது விவசாயத்தை பத்தி. பட்டணத்துல எங்க போய் விவசாயம் பண்ண முடியும்? இதுக்கு தான் படிச்ச புத்திசாலி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். எனக்கா புத்திசாலி தானே இல்ல நீங்க? எனக்கா புத்திசாலி தானே இல்ல நீங்க? இருங்க, என் டங்கு பெட்டியில புத்திசாலி தானே நிறைய வச்சிருக்கேன். நீங்க இங்க இருங்க, கொண்டு வரேன். ட்ரங்கு புட்டியில புத்திசாலித்தனம் வச்சிருக்காளா? கொலுசு இதுல என்ன இருக்கு? நான் ஆட்டி பாருங்க. குடி இப்படி. சத்தம் வரலையே. அதுதான் புத்திசாலித்தனம். நல்லா இருக்கும் புத்திசாலித்தனம். பார்வதி அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்பா ஆவுன்னா பார்வதிக்கான்னு புராணம் பட ஆரம்பிச்சிருக்கிய. யார் எவ? பார்வதி அக்கா பட்டணத்துல பெரிய ஆபீசர். அவங்க எங்க ஊருக்கு வந்தா பெரிய கப்பல் மாதிரி வண்டியில வருவாங்களா? வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்க்கா. இந்தா இது உனக்கு, இது உனக்கு. இந்தா வரேன்க்கா. வச்சுருக்கா. பார்வதிக்கா எப்ப வந்தீங்க? மகாலட்சுமியா? நாளைக்கு தான் வந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா பாக்க வந்தீங்களா? அது சரி, உனக்கு எப்ப கல்யாணம்? சீ போங்கா. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு இல்லாமல என்னக்கா வெறும் கொலுசா? இதுல ஒரு சூட்சமா இருக்கே. என்ன இதுல சத்தம் வருது? நீயாட்டு. இதுல சத்தம் வரலையே. ஐயோ, எப்படி சத்தம் வருது? இப்படித்தான். ஓஹோ, உன்ன சத்தம் வரல, உன்ன சத்தம் வருது. வாழ்க்கையில எல்லாருமே சிரிக்கிறது இல்லையே. தமாஷா இருக்கு. 3வது படிச்ச பார்வதி அக்காவே இவ்வளவு பெரிய ஆபீசரா இருக்க போது நீங்களும் பெரிய ஆபீசரா இருந்திருக்கலாமே. ஆமா, நீங்க எது வரைக்கும் படிச்சீங்க? பிஎஸ்சி. அப்படின்னா அது எத்தனை கிளாஸ்? 15 கிளாஸ். அப்பா 15 கிளாஸா? அப்ப நீங்க பெரிய ஆபீசரா இருக்கணுமே. இத பாரு, நீ எதுக்கு அடி போறேன்னு தெரியும். நீ என்னதான் சொன்னாலும் எங்க தாத்தாவையும் அண்ணனையும் விட்டு நான் பட்டணத்துக்கு வரமாட்டேன். சமப்படு. செம்ம மூட்ல இருக்கானா? மூடா கூட அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றபடி கேட்டாதான் நீங்க சொல்றபடி நான் கேட்பேன்.